ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, யூடியூப்பை பார்த்து நான் முறுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ரவுண்டாக இருக்கும் முறுக்கு தெரியுமா? ஐ மீன் புளிஞ்சு எண்ணெயில் விடுவாங்கல்ல, அந்த முறுக்கு இங்கே சென்னையில் கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதனால் மற்ற முறுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த முறுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தான் பார்க்க போகிறேன். ஸோ அதனால தான் நான் ரிமோட் எடுத்து இப்போ யூடியூப் போட்டுட்ருக்கேன். ஸோ யூடியூப்பில் ஏதோ நமக்கு தான் ஸ்டெஃபி அக்கா சேனல் அந்த மாதிரி நிறைய சேனல் இருக்குல்ல. ஸோ அதில் ஏதோ ஒரு சேனலை பார்த்து நம்ம எப்படி இப்போ முறுக்கு சுடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மேலே பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும், ஏன்னா டிவி அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன். ஸோ இப்படி பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இப்படி பார்த்து பேச ட்ரை பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு, நம்ம கிலோ கணக்கிலலாம் செய்ய முடியாது, ஏன்னா முறுக்கு அப்புறம் சுற்றியில் வச்சு உடைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கப்பில் எடுத்துப்போமா, போதும். ஸோ மக்களே நல்லா வரணும்னு வேண்டிக்கோங்க. வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் ஆர்த்தியில் கையிலே பிடிக்க முடியாது. நான் பெரிய கிங்கு நான், அப்புறம் குயின், கரெக்ஷன், கிங் குயின் எல்லாம் ஒன்றா. ஓகே, ஸோ ஒரு கப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அரிசி மாவு தானா? வெயிட், எஸ், இது அரிசி மாவு தான். அரிசி மாவுக்கெல்லாம் வித்தியாசமெல்லாம் தெரியும். ஸோ 2 கப்பு இதில் அரிசி மாவு போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த அரிசி மாவு வேற அடுத்த மாதத்தோட எக்ஸ்பைரி வேற ஆகுது. ஸோ நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட் இது கடலை மாவு. 2 கப்புக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக 3/4 கப் எடுத்தால் போதும். ஸோ அதனால் இது 3/4 இல்லை, 1 தான், பரவாயில்ல. நம்ம ஒரு புது டிஷ்ஷை கூட கண்டுபிடிப்போம், அப்படி தானே. தென் உப்பு. இந்த தேவையான அளவு உப்புல தான் அவங்க தேவையான அளவு எவ்வளோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ப்ளீஸ். ஸோ நம்ம ஒரு குத்து மதிப்பாக தேவையான அளவு போடுவோம். சேம் கோஸ் ஃபார் மிளகாய்த்தூள். தேவையான அளவு தெரியாது எனக்கு தான். தேவையான அளவு தெரிஞ்சால் நான் ஏங்க வீடியோ பார்க்க போகிறேன். ஸோ தேவையான அளவு. காரமாக இருந்தால் தேவையான அளவுன்னு சொன்னவங்க தான் காரணம், நான் இல்லை. ஸோ இது எல்லாமே முடிஞ்சு. இப்போ இவ்வளோ நேரம் நான் கீழே வச்சு பண்ணிகிட்டு இருந்திருப்பேன், அதனால இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ கலந்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஆங்கிள் மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லேடிஸ், ஆக்சுவலாக டால்டாங்கிறதையே நான் மறந்தே பல காலம் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் என்னன்னா பட்டர் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நமக்கு சுடுவோமா, அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிடலாம். கடவுளே, இங்கே தான் இருக்கோன்னு. இது நான் டீ நகரில் வாங்கினேன், க்யூட்டாக இருந்துச்சுன்னு. இதை நம்பி நான் இப்போ முறுக்கு சொல்கிறேன். செட்டா என்னன்னா, ஓகே தெரியுமோ, முறுக்கா வரணும். ஐ கெஸ் நான் இது தப்பாக போட்டுக்கிட்டு இருக்கணும்.
எனக்கு சத்தியமாக தெரியல எப்படி யூஸ் பண்ணுங்க. இதை ஆக்சுவலாக சுற்றினாங்க நம்ம கடையில், அது பாட்டு கீழே வந்துச்சு. இப்போ நான் சுற்றணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் ஸோ மக்களே எல்லா முறுக்கையுமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். ஏன்னா எல்லா முறுக்கையும் நம்ம சொல்லிட்டு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 மொத்தம் 15 முறுக்கு இருக்கு. ஆக்சுவலாக 3 முறுக்கு வேஸ்ட்டாக போச்சு. அது ஆக்சுவலாக தீங்கிடுச்சு. ஸோ ரெடி மக்களே. ஆனால் முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தீஞ்ச முறுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. நல்ல நொறுங்கி இருக்குல்ல, ஸோ நல்லா தான் இருக்குது. நைஸ் நைஸ். ஸோ மக்களே நம்ம இப்போ முறுக்கெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நல்லா வந்திருக்கு, ஈஸியாக தான் இருந்தது. ஒரு 30 மினிட்ஸில் நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணலாம். நான் இதில் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.